இதான் ஜிம்பான்சி குரங்கு. சப்பாத்தி கல்லில குறுக்கி ஒரு பூவாங்க, நல்லா இருக்கு டேஸ்ட். பாத்தீங்களா, அவங்க தெரியுதான்றல கிட்ட போனா முள்ளு குத்தும், அதான் கொஞ்சம் ஜூம் போடு. பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப ஸ்பெஷல், நல்லா இருக்கு. இது வளர்ந்து சாப்பிட்றீங்க நீ? நான் ஒருக்கா சாப்பிட்றீங்க. எனக்கு இதுல சப்பாத்தி கல்ல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முள்ள பறிச்சு மாறு முள்ள பறிச்சு பள்ளி இல்ல, இந்த முள்ள பறிச்சு ஒரு இலை உண்டு, அதுல வந்து நம்ம பேர அளவுல கல்வெட்டு செதுக்கு. ஐயோ வாங்க அம்மா. மச்சான் புருத்தியா இல்லையோ? நீ நேரில் நிற்குது புருத்தியா மச்சான், இங்க வா. நேர் நிற்குது, கண்டுபிடிச்சிட்டோம். அது பச்சை பச்சை மச்சான், நம்ம அன்னை உப்பு போல படுத்துன்னு இல்ல, பறி இறங்கு. ஒரு நாள் மட்டும் வயிறு கடிக்கும் கைஸ். என வீட்லயே பழத்தது இருக்கு, பழத்தை தின்ன கூடாது, நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம தின்ன கூடாது. ஸ்பைடர்மேன் பூஸ் கைஸ். இன்னும் ஒரு பள்ளத்தாக்கு உண்டால உங்களுக்கு காட்டி தரேன் கைஸ். பண்டுள்ள பசங்க வந்து தம் ஒழிச்சிருந்து அடிச்சு இடமாகும். கன்னியாகுமரியில் உள்ள ஆளோ பாத்தியானா வீட்டோட சொல்லி விடுங்க. இதான் ஜிம்பான்சி குரங்கு. மாங்காய் கண்டோன்னா உற்சாகம் ஆகணும். கைஸ், திருட்டு மாங்காயோட ருசி பார்த்திருக்கீங்களா? பாத்தீங்களா, குரங்குன்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் தான். இது நான் எத்தனை நாளே பறிப்பேன், அது வேற விஷயம். அதுக்கு கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான் கைஸ். பாத்தீங்களா, கோமாளி யாரை பறிச்சான். மேல ஒரு மாங்காய் இல்லை, மாங்காய் இல்லாத இடத்துல பறிச்ச போறான் கைஸ். இங்க பாருங்க அந்த வியூ, இங்க இருந்து கொஞ்சம் நல்லா தெரியுது. இங்கதான் மாத்தூர் தொட்டி பாலம் தெரியும் முன்னாடி. இப்ப மரம் வளர்ந்துருக்கனால கிளியரா தெரியல. இதெல்லாம் எங்க ஊர்ல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ள ஏரியாவுக்கும். இந்த பொத்தையில இருந்து பார்த்தா தெரியும். வந்ததுக்கு புளி, மாங்காய், இனி கொஞ்சம் கழிஞ்சு பொருத்தி சக்கை எல்லாம் களவானுவோம். நாங்க மாங்காய மேல உள்ள, அதாவது இந்த மேல உள்ளதுல வந்து பால் கரை இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணணும்னா, அதை இந்த மாதிரி கல்லுல கொண்டுட்டு இப்படி உரைச்சி இந்த பால் கரை போறத உரைக்கும். நான் பாத்தீங்களா கைஸ், பாத்தீங்களா இப்படி போகும். அதுக்கடுத்து திரும்பவும் ஒரு கவோட உரைச்சோம், இல்லைன்னா பல்லுல கரை பண்ணும். விஷயம் தெரியுமா, என் அம்மா காலத்தை மீன் வாங்க கவர் வந்து அது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பார்த்துக்கலாங்க. என்ன செய்யணும்னா, மாங்காய் எடுத்து ஒன்றா போட்டுறணும், வீட்டு கொண்டு போய். கைஸ், என் சோறை வந்து மாங்காய் நல்லா விரும்பி சாப்பிடும். அவனுக்கு எல்லாம் பறிப்போம், விற்போம் சந்தையில உண்டு. கைஸ், நாட்டு மாங்காய் வந்து மீன்ல போடுறது நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். ஒரு புடி மாங்காய் வீட்டுல போய் ஊறுகாய் போடும். கைஸ், இவன் எப்பளாவது விழுவான் கைஸ், அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன். என்னோட பைசப்ஸ் பாத்தீங்களா? உங்களுக்கு கலர் கிரேடிங் பார்க்கணும்னா கலர் கிரேடிங் சைனா ட்ரீ. சைனா ட்ரீ காட்டி தராங்க. அடிக்கடி காட்டு தீ வரும். ஒரு காட்டு பண்ணி போயிட்டு இருக்கு கைஸ். மாங்காய் மட்டும் பறிச்சு போமா பிரத்தியா பறிச்சுட்டு இன்னும் வீட்டுல போயிட்டு வெகலாம் தான். சம்பவம் என்னன்னா, இப்ப யாருமே இங்க வாடுறது இல்லை. நிறைய பேர் வேற, முன்னாடி நிறைய ஆள் வரும். இப்ப எல்லாம் ஃபுல்லா பிடிச்சி இப்ப ஓயோ போக தொடங்கிட்டாங்க. இப்ப இனி ஓயோலையும் இடம் இல்லை, அதனால அடிக்கடி இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
கைஸ் இங்கதான் பிள்ளையார் இருந்தாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா பரவாயில்ல. இப்ப என்ன படம் தெரியுமா? அது இது இல்லையா? காத்து வச்ச மிருகா. இங்க ஒண்ணு விஜய் வரல கைஸ். முன்னாடி வந்திருக்காரு ஒரு படத்துக்கு, இப்ப வரல. நம்ம போறது வந்து ஒரு பள்ளத்தாக்கு. அங்க ஒரு குளமும் உண்டு, சிலவே பாம்பு கிடக்கும். பாப்போம். முன்னாடி ஒரு கரிச்ச பாறைன்னு ஒண்ணு உண்டு, அதுவும் கிடக்கு. இப்படி இறங்கும். உண்மையான 96 பாட்டுக்கு சொந்தக்காரன் நாங்களா தான் இருக்கோம். இடம் பார்த்த வரும். இவர்தான் காலு குசன் உட்கார்ந்துட்டான். அங்கதான் குளம் இருந்து கைஸ், இப்ப எல்லாம் பிரித்தி ஜக்க நட்டு இந்த இருக்க இடம் தான் குளம் இருந்து முன்னாடி. இப்ப எல்லாம் பிரித்தி ஜக்க நட்டுட்டாங்க. இரு குத்தி யாரு எப்படி எடுக்குது இது? இந்த மாதிரி இருந்தா உள்ள குத்தி செருப்பு அடையாரம் அதுக்கு நம்ம இருந்து ஒன்று வளர்க்கணும். வளர்க்க பெரிய கஷ்டம். படுத்துட்டு தான் இங்க வந்து எல்லாம் பண்ணுவோம் பரவாடி. ஐயோ அப்படி இல்லை, மழை ஏதா பெஞ்சுனா பாருங்க உள்ள பாருங்க, உள்ள போயிடலாம். ஸ்பேசஸ் பாருங்க, வெளியாண்டு பார்த்தா யாருக்கும் தெரியாது. நாங்கள் வந்து சொன்னால உங்கள்கிட்ட ஒரு பிரித்திகா வந்து நாங்கள் பார்த்துருந்தேன்னு, அந்த பிரித்திகை வந்து நாங்கள் பார்த்தாச்சு. அது வந்து அந்த இடத்துல இருக்குது, நான் உங்களுக்கு காமிச்சாரேன். அடுத்து அதில் 2 பறிச்சு அப்படியே பிரித்திகை பறிச்சுட்டு நம்ம அப்படியே போயிட்டு அதை கட் பண்ணி உப்பு மிளகு வண்டியெல்லாம் போட்டு பட் வேறு லெவல் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு காட்டி தரேன். வைல்ட் அட்டாக்கர்ஸ், வைல்ட் அட்டாக்கர்ஸ் இங்கே தான் பார்த்தோம், இங்கே தான் பார்த்தோம். நிறைய பிரித்திகை நிற்குதுங்க, ஆனால் ஒன்றும் விளையலை. இந்த ஒன்று கிடச்சிருச்சு. அதை நம்ம ஜெர்னன் அவர்கள் பறிக்கிறாரு. அப்படியே காட்ட மாட்டான். புடிச்ச சக்கையில நாங்கள் ஒரு புடிச்சியை பறிச்சோம். இது திரும்ப ஒரு புதிய செடியை நட போகிறோம். நாங்கள் நடக்கூட மாட்டோம், இன்னும் தூக்கி போடுவோம், அது தானாக வளரும். வேற ஒன்று கூட கிடச்சுன்னா நல்லா இருக்கு. ஒன்று இங்கே நிற்குது, இது மாதிரி அப்படி பறிச்சு இவ்வளோ பறிச்சு காட்டி வரணும். சம்பவம் என்னன்னா, இது குருவி. குருவி ஏதோ குருவி அப்படி இப்படிலாம் இருக்குல்ல, கொத்தி விட்டுரு பார்த்தீங்களா? இதுவும் அதே மாதிரி தான் நண்பர்களா. இப்படி எடுத்து போட்டுவிட்டா அது தானா ஒரு செடி வளரும். இவரை கொத்தி விட்டுறியது இது நம்ம தெரிஞ்சு சாப்பிட கூடாது, இது வேஸ்ட்டு, விஷம். யார் எது கொத்து, பாம்பு கொத்துச்சா இல்லைன்னா அண்ணு கொத்துச்சா, குருவி கொத்துச்சா, காகை கொத்துச்சா ஒன்றும் தெரியாது. அதனால இதை தூக்கி போட்டுருணும். திரும்பவும் நாங்கள் இப்போ வந்ததுக்கு ஒன்று கிடச்சி, ஒன்று கூட கிடச்சாதான் இல்லை. ஏன்னா சின்னது, இதை வச்சு நிறைய சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஒன்று கூட கிடச்சுன்னா இன்னைக்கு நமக்கு நாள் வந்து நல்லது அமைஞ்சிருக்கு அர்த்தம். ஏன்னா இங்கே சில டைம் கிடைக்காது, இந்த சீசன் கரெக்டாக வந்தாலும் சில டைம் கிடைக்காது. நாங்கள் இங்கே தான் பார்த்தோம், புதருக்குள்ளே தான் போய் பார்த்தோம். இது உண்மையாட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அட்வென்ச்சர் ஆகும் நாங்கள் இதெல்லாம் இப்படி பண்ணியது. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, சொல்ல முடியாது. அது இல்லாமல் பெரிய விஷயம் தான். நான் கிடச்சிருச்சு நான் எப்படிதானா வந்ததுக்கு எங்களுக்கு பிரித்திகா கிடச்சிருச்சு. நாங்க பூர்த்தி சக்கா பறிச்சா போறோம். ஆமா, கூட வந்தவரை காணல. ஐயோ இது கடிக்க மாட்டா. நல்ல வேலை எனக்கு ஒண்ணாவே. நான் இப்படி தப்பிச்சுட்டேன். அவனுக்கு அந்த கட்டரம் வருவன் மேல ஏறிட்டே இருக்கும், அது ஃபுல்லா அது ஏறிட்டு வருவான்.
நம்ம இனி வந்து வந்ததுக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சுல்ல, இனி அதை போயிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு போயிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அழகாக சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதை நான் சாப்பிட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி எல்லாம் காட்டிடுறேன். ஓகேவா? இங்கே பாருங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு எல்லாரும் சான்ஸ் சாப்பிட வேண்டி நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தா இங்கே ஒருத்தன் எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்தலாம். என்ன ஒரு திமிருத்தனம் எனக்கு. இது வந்து கூலாக உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான்சென்ஸ். ஜெயிச்சிட்டோமாரா? எப்படி இருந்து? போமா. இல்லை ஒன்று அதில் நான் அந்த இடத்துல ஒரு பிரத்தியா நிற்குது. அவன் நல்லா இல்லைண்ணா, நல்லா இல்லைண்ணா, ரொம்ப பிஞ்சு. அது வேண்டாம், அவள் அதுக்கு சாப்பிட்டா வயர் கிடைக்கும். செல்வோம் செல்வோம் செல்வோம். போமா காய்ஸ். 2 பிரத்தியா கிடச்சிருக்கு. ஐயோ, 2 பிரத்தியா கிடச்சிருக்கு. இனி வீட்டில் போயிட்டு கட் பண்ணி தொலியெல்லாம் போட்டு அப்படி உப்பு மூலம் போட்டா நம்ம தான். வா காய்ஸ் கிழிச்சு எல்லாம் என்ன பண்ணுறா எல்லாம் அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.